நம்ம இருக்கிற சிட்டி வந்து மவுண்டன் ஹவுஸ் சிட்டி. என்னோட பசங்க படிக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் பேர் லாமர்ஸ்வில் யூனிஃபைட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு முன்னாடி சான் மேட்டியோ ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் படித்தாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் படித்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்றதையும் நான் டீட்டெயில் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சொல்கிறேன். முதல்ல இந்த ஹோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஊரில் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ. அதாவது நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை. நம்ம ஊரில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகம். கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலுமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகம். இந்த ஊரில் பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் கலிஃபோர்னியா, அந்தந்த ஸ்டேட்டில் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் இருப்பார் இல்லையா? அந்த சூப்பரிண்டெண்டன்ட் தான் அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் கவுண்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுவார். கவுண்டின்றவங்க யாருன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் கவுண்டி. ஸோ முதல்ல ஒரு ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கவுண்டி, அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். அந்த கவுண்டியில் ஒரு 15 சிட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 15 சிட்டியில் இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இந்த 15-20 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே எங்களுடைய ஸ்கூலில் வந்து 7 ஸ்கூல் இருக்குது. இவங்களுக்கு கீழே LUSTக்கு கீழே 7 ஸ்கூல் இருக்காங்க. ஒரு ஹை ஸ்கூல், பாக்கி எல்லாருமே வந்து K through 8 ஸ்கூல். ஸோ இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இவங்க. இந்த LUSTயில் சூப்பரிண்டெண்டன்ட்னு ஒருத்தர் இருக்கார், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்கூலில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ், படிப்பையும் அண்ட் ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க யார்? குழந்தைங்களோட அட்மிஷன்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வினோத் வந்து ஒரு அப்பா அப்ளை பண்ணுறாரு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்க போகிறேன், இதுதான் என்னுடைய அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இங்கே வரலாம், நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் போய் உங்கள் அட்ரஸை சொன்னீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் கீழே உங்களோட அட்ரஸ்க்கு கீழே இந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, உங்கள் பையனுக்கு என்ன வயசு, உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அவங்களான்னு கேட்பாங்க. இந்த ஊரில் வயசு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு படிப்பு. ஸோ அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டூடெண்ட் சர்வீசஸ். ஏன் இந்த ஸ்டூடெண்ட் சர்வீசஸை நான் ஹைலைட் பண்ணுறேன்னா, சப்போஸ் பாதியில் நடுவில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வரீங்கன்னா, இல்லை வேறு ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரீங்கன்னா, ஸ்டூடெண்ட் சர்வீசஸை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்க கிட்ட போயிட்டு, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், இதுதான் என்னோட இன்ஃபர்மேஷன், என் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அதுதான் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். சப்போஸ் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா கூட இந்தியா பர்த் சர்டிஃபிகேட் இஸ் அக்செப்டட். ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் வில் பி ஏபிள் டு கைட் யூ. சேம் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் வில் பி ஏபிள் டு கைட் யூ இன் ஹை ஸ்கூல் and in college. So do not be scared. நீங்கள் வயசானதுக்கு அப்புறம் குழந்தைங்களை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா கூட you can always go to the student services anywhere and they will be able to help you. இதுவே காலேஜில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் அப்படின்றத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க.